கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பே பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையா எங்களை பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அதுக்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கானா ஒரு கல்யாணத்திலே நடந்த அற்புதத்தை எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்தில் மரியாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திராட்சரசம் குறைபட்ட போது குறைவு காணப்படுகிறது. அதாவது திராட்சரசம் இல்லவே இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஆனால் அது குறைவாக இருக்குது. குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். திராட்சரசம் இல்லைன்ட்டாங்க அந்த அம்மா. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு திராட்சரசம், அதாவது இப்போ நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவுப் பொருள் இன்றைக்கி செஞ்சோன்னா ஒரு 24 hours கழித்து அதை பார்த்தோன்னா அது கெட்டு போயிடும். இல்லை, அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே ஜீரணமாகி அது கழிவாய் வெளியே போயிட்டு சத்துக்கள் உடம்புக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கான உணவுக்கே கர்த்தர் வேலைக்காய் காத்து கொண்டிருந்தாரானால், உங்களையும் எங்களையும் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நம்மளை பிள்ளையாக தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பொறுமையாய் காரியங்களை நடப்பிப்பார். அன்பு பிள்ளைகளே, இடத்தில் கர்த்தர் குறைப்பட்ட அந்த இடத்திலே, என் வேலை இன்னும் எனக்கு வரவில்லை என்று கர்த்தர் சொன்ன மாத்திரத்திலே அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த இடத்தில் மரியாள் முதல் முறையாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எப்படி என்றால், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எவ்வளோ பெரிய சுவிசேஷம்! கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். குறைப்பட்ட இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் குறைப்பட்டு தான் இருக்கும். நாம் அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படும். ஆனாலும் அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் காத்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் அவசரப்படுகிறதுனால ஒரு காரியமும் நடக்க முடியாது. இந்த இடத்தில் மரியாள் அப்படித்தான் அவசரப்படுகிறாள். கர்த்தர் உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சில காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் நடந்து விட வேண்டும், எல்லாம் சீக்கிரத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கான ஒரு குறித்த காலத்தை, குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு திராட்சை ரசத்துக்கே கர்த்தர் வேலைக்காய் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை, அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவருடைய காலம், அவருடைய குறித்த திட்டம், நாள் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காத்திருக்க வைத்திருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படுகிறதா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அன்பு பிள்ளைகளை, செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி கானாவுடைய கல்யாணத்திலே திராட்சரசம் குறைப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வேலை வரும் பொழுது அந்த ரசத்தை காட்டிலும் அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ரசம் எவ்வளவு சுவை உள்ளதாய் இருந்ததோ, அதே போல குறைபட்ட வாழ்க்கையை காட்டிலும்
அவருடைய அற்புதத்தை கண்ட நாட்கள் சுவை உள்ளதாக, மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக அற்புதமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய திட்டத்தை குறித்த நாளுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.